இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசித்து நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் போகிறோம். நெகேமியாவின் புத்தகத்தை நாம் வாசிக்க போகிறோம். 2ஆம் அதிகாரத்தை 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த நாளிலே விசேஷமாய் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை எழுந்து கட்டுகிற நல்ல அனுபவத்தை பிள்ளைகளுக்கு நீங்க இந்த நாளிலே கற்றுக் கொடுத்து ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாய் கர்த்தர் இவர்களுக்கு இன்றைக்கு நீங்க உதவி செய்ய போறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தந்த இந்த வார்த்தையை பிள்ளைகள் உட்கிரகிக்க கூடாதபடி தடை பண்ணுகிற எல்லா அந்தகார ஆவிகளை நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நாம் இங்கே நெகேமியா ஜனங்களிடத்திலே சொல்ல பொழுது ஜனங்கள் அவர்களுக்கு சொன்ன அந்த மாறுதரம் பிரதி உத்தரத்தை தான் இன்றைக்கு நாம் தேவ செய்தியாக நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது அவர்கள் என்று சொல்லப்படுகிற 18வது வசனத்தின் பின்பகுதியை மீண்டும் ஒரு விசை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னன்னா, எழுந்து கட்டுவோம். அல்லேலூயா. வருகிற நாட்களிலே நாம் எழுந்து கட்டுகிறதை, சேர்ந்து கட்டுகிறதை, இணைந்து கட்டுகிறதை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எழுந்து கட்டப்படுவதற்கான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எருசலேமின் மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் 3 தலைவர்களை நாம் பார்க்க முடியும். 3 தலைவர்களின் கீழ் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு புறப்பட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. முதலாவது தலைமை யார் தலைமையின் கீழ் புறப்பட்டு வந்தாங்க அப்படின்னா, செருபாபேலின் தலைமையின் கீழ் கிமு 538 எருசலேமுக்கு திரும்பினாங்க. செருபாபேலின் தலைமையில் கிமு 538 எருசலேமுக்கு திரும்பினாங்க. இந்த செருபாபேல் எவ்வளவு பேரோடு எருசலேமுக்கு வந்தார் அப்படின்னு கேட்டா, 49,897 பேரோடு எருசலேமுக்கு இவர் வந்தார். அல்லேலூயா. இவர் தலைமையில் தான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன மக்கள் முதலாவது திரும்பி வந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செருபாபேல் தான் எருசலேம் ஆலயத்தின் அஸ்திபார வேலையை ஆரம்பித்தவர். கிமு 536 இந்த எருசலேம் ஆலய வேலை ஆரம்பிக்கப்பட்டு கிமு 516 ஆலய வேலையை முடிவுக்கு கொண்டு வந்தவர் இந்த செருபாபேல். ஹல்லேலூயா. இவருக்கு பிற்பாடு 80 ஆண்டுகள் கழித்து எஸ்ரா தலைமையில் 1754 பேர் புறப்பட்டு வந்தாங்க எருசலேமுக்கு. எப்போ அப்படின்னா கிமு 458. ஹல்லேலூயா. இவருக்கு பிற்பாடு 3வது தலைவராய் இந்த எஸ்ரா எருசலேமுக்கு வந்த பிற்பாடு 13 ஆண்டுகள் கழித்து 3வது தலைமையாக எருசலேமுக்கு வந்தவர் தான் நெகேமியா. அல்லேலூயா. இப்ப நெகேமியா வருவதற்கு முன்னாடி இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அல்லேலூயா. செருபாபேல் தேவ ஆலய கட்டுமான பணியையும் அதன் முடிவையும் செய்தார். எஸ்ரா எருசலேமுக்கு வந்து வேத பாரகர்களை நியமித்து எருசலேமை என்ன பண்ணார்? வேத பாரகர்களை நியமித்து வேதத்தை போதிக்க கற்றுக் கொடுத்தார். இந்த நெகேமியா வந்து என்ன செய்தார் அப்படின்னா, எருசலேமின் அலங்கம் கட்டுகிற வேலையை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர் எருசலேமுக்கு வந்து பணியை தொடங்கின 52வது நாளில் எருசலேமின் அலங்கம் மதில் சுவர் கட்டி முடிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் இப்படி இவர் கட்டி முடிக்கப்பட்டதற்கு காரணம் இவர் பெற்றுக்கொண்ட அந்த பாரம், அவர் பெற்றுக்கொண்ட அந்த
பாரம். ஹல்லேலூயா. இந்த நெகேமியா எருசலேமில் பிறந்தவர் கிடையாது. ஹல்லேலூயா. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூத வம்சத்திலே பெர்சிய தேசத்தில் பிறந்தவர் தான் இந்த நெகேமியா. ஹல்லேலூயா. எந்த தேசத்தில் பிறந்தவர்? பெர்சிய தேசத்தில் பிறந்தவர் தான் யாரு? இந்த நெகேமியா. ஆனால் எப்படி இவருக்கு எருசலேமின் அழகும் எருசலேமின் நகரத்தின் மேல் இவ்வளவு அன்பு வந்தது, இவ்வளவு நேசம் வந்தது அப்படின்னு சொன்னா, இவர் யாருடைய பிள்ளை அப்படின்னா எருசலேமிலிருந்து சிறைப்பட்டு போன யூதர்களுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் ரத்தம் கொஞ்சமாவது என்ன பண்ணும்? வேலை செய்யல. ஹல்லேலூயா. அவங்க தன் சொந்த தேசத்துக்கான அந்த பாசத்தை, அன்பை இந்த நெகேமியாவுடைய ரத்தத்துக்குள்ள என்ன பண்ணுச்சு? இருந்துச்சு. ஹல்லேலூயா. இவர் இந்த பாரத்தை எப்படி பெற்றுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தா, எருசலேமை குறித்து அவர் கேள்விப்பட்ட செய்தி அவரை அப்படி அலங்கம் கட்டுகிற பணியை அவர் வாஞ்சையாய் செய்யும்படி அவர் உள்ளத்தில் ஏவினது. ஹல்லேலூயா. இப்போ நாம் வாசிப்போம் நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அழகும் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த நெகேமியாவுக்கு ஒரு வேதனை என்னன்னா, இவர் கேட்ட செய்தி எருசலேமின் என்னென்ன இடிக்கப்பட்டு இருக்கிறதா? எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேம் என்பது நம்முடைய ஆத்துமாவை குறிக்கும். எருசலேம் என்பது நம்முடைய வீட்டை குறிக்கும். எருசலேம் என்பது நம்முடைய சபையை குறிக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடக்கிறது. மதில் சுவர் இடிபட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. மதில் சுவர் தானே இடிபட்டு கிடக்கிறது. இதை எதற்கு போய் எடுப்பித்து கட்டாட்டி என்று நீங்க நினைக்கலாம். ஒரு நகரத்தின் பாதுகாப்பு அதன் மதில் சுவர் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய நாட்டை பாதுகாக்கிற ராணுவ வீரர்கள் தேசத்தின் மையத்தில் இல்ல, தேசத்தின் எல்லையில் தான் இருக்கிறார்கள். ஏன்? எதிரி நாட்டு என்ன பண்ணக்கூடாது? ராணுவம் நம்முடைய தேசத்துக்குள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக நம்முடைய ராணுவம் எங்கே நிற்கிறது? நம்முடைய தேசத்தின் எல்லைகளில் நிற்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேசத்தின் எல்லைகளிலே நம்முடைய மதில் சுவர் சரியாய் கட்டப்பட்டிருந்தால் நம்முடைய தேசம் என்னவா இருக்கும்? பாதுகாப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, உங்களுக்கு மதில் சுவர் எதுங்க? உங்கள் மதில் சுவர் எதுங்க? உங்க வீட்டு 5 அடி காம்பவுண்டா? உங்க வீட்டு 5 அடி காம்பவுண்டா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு மதில் சுவர் அல்ல, இந்த கல்லு வச்சு கட்டி இருக்கிறோமே அதல்ல நம்முடைய மதில் சுவர். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆலங்கம் இடிபட்டு கிடக்கிறது, அதனுடைய வாசல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதுமே என்ற அந்த செய்தி இந்த நெகேமியாவை ஜெபிக்க வைத்தது. என்ன செய்ய வச்சது? ஜெபிக்க வைத்தது, துக்கிக்க வைத்தது, அவர் சோர்ந்து போக வைத்தது, அவரை உபவாசிக்க வைத்தது, அவரை மன்றாட வைத்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் இந்த காரியத்தில்தான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கு தடையா இருக்கிற காரியம், நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் நம்ம சரி பண்ணா நம்முடைய அலங்கத்தை நாம் கட்டி எழுப்ப முடியும் அப்படின்னா, நம்முடைய ஆத்துமா என்கிற எருசலேமை நாம் பத்திரமா வச்சிருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் என்ற எருசலேம் பத்திரமா இருந்தா நாம் கட்டி எழுப்பப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய சபை என்ற எருசலேம் பத்திரமா இருந்தா நாம் கட்டி எழுப்பப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் சாத்தானானவன் இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை சேதப்படுத்தி வைத்திருக்கிறான், நம்முடைய வீட்டை சேதப்படுத்தி வைத்திருக்கிறான், நம்முடைய சபையை சேதப்படுத்தி வைத்திருக்கிறான். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாம் எல்லாவற்றையும் நேர்த்தியாகவும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்
நெகேமியாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தின் தேவனானவருடைய கரம், பரலோகத்தின் தேவன் தம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவருடைய கரம் என் மேல் இருந்தது, என் தேவனுடைய தயவுள்ள கரம். 8ஆவது வசனத்தின் கீழ் பகுதி பாருங்க, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய காரியத்திலே உங்கள் கரம் இருந்தால் உங்க காரியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும். அல்லேலூயா. இந்த நெகேமியா பெர்சிய தேசத்தில் பிறந்தவர். அல்லேலூயா. ஆனா அவர் தேவன் மேல் கொண்ட அன்பினாலே, தேவனுடைய ஆலயத்தின் மேல் கொண்ட அன்பினாலே, தேவனுடைய நகரத்தின் மேல் கொண்ட அன்பினாலே அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்து வேலை செய்யணும்னு வந்த இந்த சரித்திரத்தை தான் நாம் இன்னும் கொஞ்ச நாள் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக தேவன் இன்னைக்கு உங்களுக்கு ஏவினபடினாலே சில காரியங்களை உங்களோடு பேசிக் கொண்டு இருக்கிறேன். அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது என்று நெகேமியா ஸ்ட்ராங்கா சொல்றார். தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறதுன்னு சொல்லி கூப்பிட்ட பொழுது மக்கள்லாம் சொல்றாங்க, அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய காரியம்னா நீங்க எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஓடி வந்து செய்யணும். அல்லேலூயா. உங்க பணியும் உங்களுடைய அந்த இடத்துல ஒரு பங்கு இங்க இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, முதலாவது நம்முடைய எருசலேம் என்று நாம் பார்க்கிறது எது அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்துமா. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது எருசலேம் என்னது? நம்முடைய ஆத்துமா. இரண்டாவது நம்முடைய எருசலேம் என்னது? நம்முடைய குடும்பம். மூன்றாவது எருசலேம் என்னது? சபை. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு போகாம காத்தா நிச்சயமா நம்முடைய அலங்கம், நம்முடைய எருசலேம் என்ன பண்ணாதுன்னா இடிக்கப்படாது, சுட்டரிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அதனால ஆத்துமாவில் தேவன் சில குணங்களை வச்சிருக்காரு, அது இருக்கணும். அது என்ன பண்ணணும்? இருக்கணும். அல்லேலூயா. நெகேமியாவிட்ட அந்த குணம் இருந்துச்சு. அவர் அந்த செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணாராம் பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படின்னு சொல்லி கமா போட்டு அடுத்து அவர் ஜெபத்தை எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நெகேமியாவுடைய ஆத்துமா எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆத்துமா அப்படி இருக்கணும். நம்ம ஆத்துமாவுக்குள்ள தேவன் இருக்க வேண்டிய குணம் என்று தேவன் நிறைய வச்சிருக்கிறார். நான் உங்களுக்கு 5 மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இருக்க வேண்டிய நாளையும் இருக்கக்கூடாத நாளையும் உங்களுக்கு நான் வேகமாக சொல்லி நான் செய்தியை முடிக்க இருக்கிறேன். நான் வாசிக்கலாம். நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள இருக்க வேண்டிய 4 முக்கியமான குணத்தில் முதலாவது குணம், நம் ஆத்துமாவுக்கு ஆராதனை அவசியம். அல்லேலூயா. சங்கீதம் 71:23 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. உங்க ஆத்துமாவுக்கு தேவை ஆராதனை. தேவனை உங்கள் ஆத்துமா என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்காத ஆத்துமா கெட்டு போயிடும், இடிஞ்சு போயிடும். ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதிக்காத ஆத்துமா என்ன ஆகும் தெரியுங்களா? ரோமர் 1:21 நாம் வாசிக்கலாம். ரோமர் 1:21 கவனமா கேளுங்க, சத்தியத்தை கவனமா கேளுங்க. வராதவங்களுக்கு போய் நீங்க சொல்லுங்க. ஆராதிக்காத ஆத்துமா என்ன ஆகும்? அவர் தேவனை அறிந்திருந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அல்லேலூயா. ஆராதிக்கவில்லை என்றால் ஆத்துமா இருளடையும். ஆராதிக்கலைன்னா என்ன ஆகும்? ஆத்துமா இருட்டாயிரும். இருண்டு போன ஆத்துமாக்குள்ள உணர்வு வரவே வராது. அதனாலதான் பின்மாற்றக்காரவங்ககிட்ட போய் நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் வரேன் வரேன்னு சொல்லுவாங்க, நான் வரமாட்டாங்க. ஏன்னா ஆத்துமா என்ன ஆயிடுச்சு? இருண்டுருச்சு, இருட்டா இருக்குது. ஆத்துமா இருளடையாம இருக்கணும்னா நீங்களும் நானும் தேவனை சரியாய் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்க மட்டும் இல்லை, நான் வீட்லயும் ஆராதிக்கிறேன்னு சொல்றவங்க அல்லேலூயா. வீடுகள்லையும் நீங்க பாடி ஆராதிக்கணும். நீங்க வேகமா போகும் பொழுது, நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, உங்களுடைய பிரயாண நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்? பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து எபேசியர் 5:19 நாம் வாசிக்கிறோம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாடணும். எப்படி? நமக்கு தெரிஞ்ச சங்கீதங்களினாலே, கீர்த்தனைகளினாலே, ஞான பாட்டுகளினாலே என்ன செய்யணும்? கர்த்தரை பாடணும். ஹல்லேலூயா. வீடுகளில் கர்த்தருடைய பாடல்களை நம்ம என்ன பண்ணணும்? ஒலிக்க செய்து கேட்கணும். கேட்டதை பாடணும். இப்படி ஆத்துமாவுக்கு என்ன தேவை? ஆராதனை தேவை. அப்ப அந்த ஆத்துமா என்ன ஆகும்? வாழும். அது என்ன பண்ணாது? இடிந்து போகாது, அது சுட்டரிக்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆத்துமாவுக்கு என்ன தேவை? எபேசியர் 6:18 பாருங்க. எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு இரண்டாவது முக்கியமான தேவை, ஆத்துமாவில் என்ன இருக்கணும்? ஜெபம். ஆத்துமாவுக்கு என்ன தேவை? ஜெபம். ஜெபிக்காத ஆத்துமாவுக்குள்ள தேவன் பேச முடியாது. ஜெபிக்கிற ஆத்துமாவிடத்துல தேவன் என்ன பண்ணுவாரு? பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் 1 தெசலோனிக்கேயர் 5:17 பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நீங்க ஜெபத்தை முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வரும், இதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதை மறந்துட்டோம், பரவாயில்ல, மறுபடியும் அந்த பெயரை சொல்லி அந்த நபரை சொல்லி, ஆண்டவரே இதற்காக அவங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, ஆனா அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அவங்களை மறக்காம இந்த சூழல்கள்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. உங்க இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகி அவங்களுக்காக பேசுது பாருங்க, அதுதான் இடைவிடாத ஜெபம். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்துக்குள்ள அப்படி ஜெபபாரம் இருக்கணும். அதைத்தான் பவுல் இங்க சொல்ற, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்றார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்க இருதயத்துல என்ன இருக்கணும்? அப்பப்ப ஜெபமும் ஸ்தோத்திரமும் மாறி மாறி இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ஆத்துமாவுக்கு என்ன தேவை? ஆராதனை. இரண்டாவது ஜெபம். மூன்றாவது கர்த்தரை அறியும் அறிவு தேவை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவுக்கு எவ்வளவு தேவனுடைய குறித்த அறிவு உள்ள புகுத்திக்கிட்டே இருந்தாலும் அது திருப்தி அடையாது. நீங்கள் சத்தியத்தை கேட்க கேட்க உள்ளான மனுஷன் இன்னும் வேணும், இன்னும் அந்த இயேசுவை, இன்னும் அந்த தேவனை குறித்த அறிவு எனக்கு வேணும் 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 என்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:7-8 நாம் வாசிக்கிறோம், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன் எண்ணினேன்னு பவுல் சொல்றார் தெரியுங்களா? அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எத்தனை மணி நேரங்களை செலவு பண்ணி தேவனை அறிவதற்காக நாம் இந்த வேதத்தையும் வேதத்தை பற்றிய சரித்திரங்களையும் வேதத்தை பற்றிய நமக்கு அப்படிப்பட்ட கலந்துரையாடல்களையும் இல்ல வேத பண்டிதர்கள் போதிக்கிற செய்திகளையும் நாம கேட்கிறோம். இந்த வேதத்தை அறியணும், தேவனை அறியணும் என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தை ஒவ்வொரு ஜாமமா நின்று வாசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு ஜாமம் என்பது எத்தனை மணி நேரம்? ஒரு ஜாபம் என்பது 3 மணி நேரமா 4 மணி நேரமா? 3 மணி நேரம். 3 மணி நேரம் நின்று வேதத்தை என்ன பண்ணுவாங்க? வாசிப்பார்கள். இப்ப நம்ம 3/4 மணி நேரம் 10 நிமிஷம் நின்று யோவான் 5 படிக்கிறதுக்குள்ள பாதியா வாசிச்சுட்டு உட்காரு. ஏன்னா நிக்க முடியல, அவ்வளவுதான் நமக்கு வாஞ்ச. அதனால அதை குறைவா நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி இல்ல, பேதுரு சொல்ற 2 பேதுரு 1-ம் அதிகாரம் 5-8 வரலும் நாம் வாசிக்கலாம்.
இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. நீங்க இதுல பெருகணும்னா இந்த வேதத்தை என்ன பண்ணணும்? வாசிக்கணும், அறியணும், தேவனை அறியணும். தேவனை அறிய 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 அறியதான் நமக்குள்ள இந்த குணங்கள் என்ன பண்ணும்? பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும், நான் தேறிட்டேன்னு சொல்றது இல்லவே இல்லை. பவுல் சொல்ற, நான் ஒன்று சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல என்ன பண்றேன்? ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றேன். அல்லேலூயா. எதை மறந்து? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்றை பிடித்து கொண்டேன்னு அவர் சொல்ல மாட்டேன். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தேவன் அழைச்சதுல நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன இருக்கணும்னா இன்னும் தேவனை நாம் என்ன பண்ணணும்? அறியணும். ஏன் என்றால் நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவனை அறிகிற அறிவு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்க அப்படி என்ன பண்ணணும்? அறிந்து அறிந்து ஆத்துமாவை என்ன பண்ணணும் அப்படின்னா தேவ அறிவினால் நிரப்பணும். ஹல்லேலூயா. முதலாவது ஆத்துமாவுக்கு தேவை ஆராதனை. இரண்டாவது ஆத்துமாவுக்கு தேவை என்னது? ஜெபம். மூன்றாவது ஆத்துமாவுக்கு தேவை கர்த்தரை அறிகிற அறிவு. நான்காவது ஆத்துமாவுக்கு தேவை காவல். ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா நீதிமொழிகள் 4:23 எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. எல்லா காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு நீங்க எப்பொழுதும் காவல் இருக்கணும், காவல் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஆத்துமா சீக்கிரமாய் சரீரத்தின் பக்கமாய் சாய்ந்து கெட்டு போகாத படிக்கு இந்த ஆத்துமாவுக்கு ஒரு காவல் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டபடியால் இந்த மண்ணுக்குரிய ஆசை இந்த ஆத்மாவில் அப்படி ஒட்டி இருக்குமா? அதுதான் சங்கீதம் 119:25 என்று நினைக்கிறேன். என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, முது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மண்ணிலிருந்து மனிதன் உருவாக்கப்பட்டதினாலே இந்த உலகத்தோடு இந்த ஆத்மா அப்பப்போ போய் என்ன ஆயிரும்? ஒட்டிக்கும். இந்த ஆத்மா அப்பப்போ இந்த மண்ணாசில போய் ஒட்டிக்கும். இந்த ஆத்மாவை நாம் என்ன பண்ணணும்? காவல் பண்ணணும். அதுக்கு தான் உன்னத பாட்டில் நான் வாசிக்கிறோம் 4:12 அங்கே சொல்லுகிறார். உன்னத பாட்டில், என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை? என்ன தேவை? அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை, மறைவு கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை, முத்திரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. அல்லேலூயா. இந்த ஆத்மாவை அப்படியே இஷ்டத்துக்கு விட முடியாது. இந்த ஆத்மாவை இஷ்டத்துக்கு விட முடியாது. அதை அடக்கி அமர பண்ணுகிற அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதுக்கு தான் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அதனால எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்? அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் நம்முடைய ஆத்துமாவுக்கு எப்பொழுது நம் காவல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாகும் 2:1 நாம் வாசிக்கிறோம், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். ஆத்துமாவை கெடுத்து போட தினமும் பிசாசு தந்திரம் செய்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுவரையிலும் வராத செல்போன்ல வராத ஆட் அப்பதான் வரும். நம்ம ஆன் பண்ணோன்னே வரும். எதுக்கு? நம்ம ஆத்துமாவை கெடுத்து போடுவதற்கு, கண்கள்ல இச்சையை கொடுத்து கெடுத்து போடுவதற்கு. ஹல்லேலூயா. நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் இங்க சொல்றாரு, அரணை என்ன பண்ணு? காத்துக்கொள். அடுத்து வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் காத்துக்கொள். உன் பலனை மிகவும்
ஸ்திரப்படுத்து. ஆத்துமாவை அப்படி காக்கணும். நம்ம அவ்வளவு பாதுகாப்பு பண்ண வேண்டியது என்னது? நம்முடைய ஆத்துமா. அதனை காத்துக்கொள். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் காத்துக்கொள், உன் பலன் மிகவும் ஸ்திரப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நான்காவது நம்முடைய ஆத்துமாவுக்கு தேவை என்னன்னா காவல். என்னது? காவல். அதனால்தான் பவுல் சொல்ற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாய் இராது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஹல்லேலூயா. நாம் எல்லாரை போல இஷ்டப்பட்டு வாழ முடியாது. நமக்குன்னு கர்த்தர் விதித்திருக்கிற சட்ட திட்டங்கள் கட்டுப்பாட்டுக்குள் தான் நாம் கிறிஸ்தவர்கள் நாம் என்ன பண்ணணும்? தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். ஆத்மா கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண முடியாது, மீட்டெடுக்கிறது கஷ்டம். அதனாலதான் பின்மாற்றக்காரர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்க மாட்டார். எபிரேயர் 10:38 நாம் வாசிக்கிறோம், நீ பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்மா பிரியமாய் இராது. பின்மாற்றம் அடையாம இருக்கணும்னா ஆத்மாவுக்கு தேவை முதலாவது ஆராதனை, இரண்டாவது ஜெபம், மூன்றாவது கர்த்தரை அறிகிற அறிவு, நான்காவது காவல். இதெல்லாம் ஆத்மாவுக்கு இருக்க வேண்டிய குணம். இருக்கக்கூடாத குணம் என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு நாளை மட்டும் வேகமா நம்ம பார்த்து முடிச்சிடலாம். நீதிமொழிகள் 19:2 நம்ம வாசிக்கிறோம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. என்ன இல்ல? நல்லதல்ல. ஹல்லேலூயா. ஆத்துமாவுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவை போதித்த பின்பும் ஆத்துமா அந்த போதனையை ஏற்க மறுத்துருச்சு, அதை ஏற்று கொள்ளல அப்படின்னா அதனுடைய முடிவு என்னன்னு நம்ம நீதிமொழிகள் 5:11 நம்ம வாசிக்கிறோம். ஆத்துமாவுக்கு அறிவு போதிக்கப்பட்டும் அதை ஆத்துமா ஏற்று கொள்ளாமல் போனால் அதனுடைய முடிவு என்ன அப்படிங்கிறத 5:11 சொல்லுகிறது. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். கடைசி அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு தேவை என்னது? தேவ அறிவு. என்ன அறிவு? கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லை அப்படின்னா அங்க அந்த வசனம் சொல்லுது, அறிவு இல்லைன்னா அது நல்லதல்ல. அந்த ஆத்துமாவுக்கு தேவ அறிவு இல்லாம இருந்தா அந்த ஆத்மா நல்லதல்ல. அது என்ன முடிவுக்கு நேரா போய் முடியும் அப்படின்னா தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போகும். அந்த ஆத்மா வஞ்சிக்கப்பட்டு போகும். அப்ப ஆத்மாவுக்கு என்ன இருக்க கூடாது அப்படின்னா தேவனை அறிகிற அறிவின் வாசனை இருக்கணும். இல்லாம போச்சுன்னா இதான் முடிவு. அறிவு இருக்கணும், இல்லைன்னா இதான் முடிவு. அப்ப அறிவு இல்லாம போக கூடாது. அறிவு என்ன பண்ணணும்? தேவனை அறிகிற அறிவு இருக்கணும். அதான் நீதிமொழிகளை சாலமன் சொல்றார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, லூக்கா 12:19 வாசிக்கிறோம். அங்கு ஒரு மனிதனுடைய விளை நிலம் நன்றா விளையுது. அவன் எல்லாத்தையும் கொண்டு களஞ்சியத்துல சேர்த்து வச்சுட்டு சொல்றான், பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். 20வது வசனம், தேவனோ அவனை நோக்கி மதிகேடனே, ஆத்துமா உன்னிடத்திலிருந்து
உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆத்துமாவுக்கு இருக்க கூடாதது என்ன அப்படின்னா பொருளாசை. இரண்டாவதாய் நம்முடைய ஆத்துமாவுக்கு இருக்க கூடாதது என்னது? பொருளாசை. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியமும் நம்முடைய இருதயத்தை வஞ்சிப்பதற்கு விடக்கூடாது, ஆத்துமாவை வஞ்சிக்க விடக்கூடாது. அது பொருளாசையும் ஒன்று, அது மிக பொல்லாதது. அது நமக்கே தெரியாது, நமக்குள்ளேயே இருந்து செயல்பட்டு என்ன பண்ணுவோம், நம்மளை வஞ்சித்து விடும். இந்த மனிதனை வஞ்சித்து விட்டது. அவன் விளை நிலம் நல்லா விளைஞ்ச உடனே இருதயம் வஞ்சிக்கப்பட்டது. இப்ப அவன் கத்தரை அல்ல, அவன் எதன் மேலே தன் இருதயத்தை வச்சிருக்கிறான்? தன்னுடைய விளைச்சலின் மேல், தன் களஞ்சியத்தின் மேல் என்ன பண்ணியிருக்கிறான்? தன் இருதயத்தை வச்சிருக்கிறான். அதனால அந்த பண்டகச்சாலையில சேர்த்து வச்சுட்டு ஆத்துமாவை பார்த்து சொல்றான், அங்க தேவன் உனக்கு இருக்கிறார், நீ கவலைப்படாதேன்னு சொல்ல. உனக்கு பொருள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற, நீ அநேக வருஷத்துக்கு புசித்து குடித்து சந்தோஷமா இருன்னு ஆத்துமாவை பார்த்து சொல்றான். அந்த களஞ்சியத்துல சேர்த்து வச்ச தானியம் எத்தனை நாளைக்கு இருந்திருக்கும்? ஒரு துளி நெருப்பு பட்டா எல்லாம் பொசுங்கி போயிடும். அவனுடைய ஆத்துமா எதை நம்பி இருக்கு? எதை நம்பி இருக்கு? பொருளாசை நம்பி இருக்கு. ஆத்துமா எதை நம்பி இருக்க கூடாது என்றால் பொருளாசையை நம்பி இருக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, மனுஷனை நம்பினாலே கரளையாய் போன செடி மாதிரி போயிடுவோம். மனுஷனை நம்பினா நம்ம வெக்கப்பட்டு போயிடுவோம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்துறான்னு சொல்ற. தானியத்தின் மேலையும் விளைச்சல் மேலையும் பணத்தின் மேலையும் பொருளாதாரத்தின் மேலையும் நாம் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆத்துமாவே நீ யாரை நம்பணும்? கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்பணும். அப்ப ஆத்துமாவுக்கு என்ன இருக்க கூடாதுன்னா, ஆத்துமாவில் பொருளாசை இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதனாலதான் அவர் சொல்றாரு லூக்கா 18:25, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். அல்லேலூயா. ஐஸ்வர்யமா இருக்கிறது தப்பல்ல, ஐஸ்வர்யத்தின் மேலேயே நம்பிக்கையா இருப்பது தப்பு. பணம் சம்பாதிப்பது தவறல்ல, பண ஆசை இருப்பது தப்பு. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பணம் நமக்கு தேவை, அது எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் அது தப்புன்னு சொல்ல. பணம் வேண்டும், உதவும். ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிடும். அங்க நம்ம கவனமா இருக்கணும். அது ஆத்துமா பொருளாசையின் மேல சாய்ந்து போக கூடாது, ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வைக்க கூடாது. மூன்றாவதாக இந்த ஆத்மாவுக்கு எது இருக்கக்கூடாதுன்னா, மத்தேயு 6:31 நான் வாசிக்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு மூன்றாவதா இருக்க கூடாதது என்ன அப்படின்னா கவலை. அல்லேலூயா. அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் கவலைப்பட்டு 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 வியாதியாயிருவாங்க. கவலைப்பட்டு விசுவாசத்தையே விட்டவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால்தான் வேத ஆசிரியர்கள் சொல்றாங்க, கவலை சில நேரம் நம்மளை ஹாஸ்பிட்டலுக்கும் சில நேரம் கல்லறைக்கே நம்மளை நடத்திடுமா கவலை. அதனால ஆத்துமாவில் எது இருக்க கூடாது அப்படின்னா கவலை இருக்க கூடாது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரொம்ப கவலைப்படுறீங்களா? எது கவலைப்படுறீங்க? உங்க முடிய வெள்ளையாக்கும் கருப்பாக்கும் உங்களால கூடாதே, உங்களுக்கு எதுக்கு கவலை? கவலைப்பட்டு ஏதாவது வெள்ளையாக்க போறீங்களா? முடியல கருப்பாக்க போறீங்களா? சரீரத்தை கூட்டவும் குறைக்கவும் முடியாது உங்களால கவலைப்பட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்பட்டு வேணா குறைச்சிக்கலாம், ஆனா கூட்ட முடியாது. அல்லேலூயா. அதனால வீணான கவலை ஆத்துமாவுக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இயேசு என்ன சொல்கிறார்? நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஆத்துமாவுக்கு மூன்றாவதாக இருக்கக்கூடாத ஒரு குணம் என்னது? கவலை. கவலைப்படக்கூடாது வீணா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். இந்த வசனம் சும்மாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எதுக்கு கவலைப்படணும்? அல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய கவலையாக காணப்படுகிற காரியங்களை கர்த்தர் மேல வச்சிடணும். அல்லேலூயா. மூன்றாவதாய் ஆத்துமாவுக்கு இருக்கக்கூடாத குணம் கவலை. நான்காவது தீத்து 3:10 நாம் வாசிக்கிறோம், வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுடைய புத்தியை ஆத்துமா கேட்க கூடாது. நிறைய வேத புரட்டல்கள் எழும்பி இருக்காங்க.
அவங்க ஆலோசனையை ஆத்துமா கேட்க கூடாது. நான் இதுக்கு முன்னமே ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், தசமபாகம் கொடுக்காதீங்க, தசமபாகம் கொடுக்காதீங்க, சந்தா கட்டாதீங்க, தசமபாகம் கொடுக்காதீங்க, சர்ச்சுக்கு போகாதீங்க, இந்த வேலையை செய்யாதீங்க இப்படின்னு சொல்றாங்க பாருங்க. இதான் வேத புரட்டல்கள். இந்த மாதிரி வேத புரட்டல்களில் சொல்லுகிற மனிதனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவியை கொடுத்து ஆத்துமாவை கெடுத்துக்காதீங்க. அல்லேலூயா. இனியெல்லாம் இது மாதிரியான காரியங்கள் அதிகம் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும்னா இந்த வேதாகமத்தை திரும்ப திரும்ப படிங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தா அதை என்கிட்ட கேளுங்க. எனக்கே தெரியலனா நான் இன்னும் வேத ஆசிரியர்கள் இருக்காங்க, கேட்டு சொல்றேன். ஆனா நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. வேத புரட்டுகிற ஒரு மனிதரோடு அவர்களோட பேசி ஆலோசனை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போக உங்க ஆத்துமாவுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்துமா வஞ்சிக்கப்பட இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது மெதுவா உள்ள வரும். கேன்சர் வியாதி மாதிரி அது எங்கேயாவது ஒரு பக்கம் புறை ஓடி போய் புண்ணாகி அப்புறம் அறுவை சிகிச்சை பண்ணி அறுவை சிகிச்சை டேஞ்சர் ஆகி மரணத்தை பிறப்பிச்சிடும், ரட்சிப்பையே இழக்க செஞ்சிடும். அதனாலதான் தீத்து 3:10 பவுல் சொல்லுகிறார், வாசிங்க. வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு, நீ வெளியே வந்துடு. அவங்களோட நின்று நீங்க ரொம்ப சம்பாஷணை பண்ணினீங்கன்னா உங்க ஆத்துமா கெட்டு போயிடும், உங்க ஆத்துமா கெட்டு போயிடும். ஜாக்கிரதையா இருங்க. வேதத்துல நம்ம நன்றாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆத்துமாவுக்கு என்ன தேவை? ஆராதனை தேவை. இரண்டாவது ஜெபம் தேவை. மூன்றாவது கர்த்தரை அறிகிற அறிவு தேவை. நான்காவது காவல் தேவை. ஆத்துமாவுக்கு இருக்கக்கூடாத குணம் முதலாவது அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமாவுக்குள்ள அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இரண்டாவது பொருளாசை ஆத்துமாவுக்கு இருப்பது நல்லதல்ல, அது நமக்கு சரியல்ல. அடுத்து மூன்றாவது ஆத்துமாவில் கவலை இருக்கக்கூடாது. நான்காவதாக வேத புரட்டலுக்கு உங்கள் ஆத்துமாவை செவி சாய்க்க விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் இருந்ததுன்னா கர்த்தர் நம்முடைய எருசலேம் என்ற ஆத்துமாவின் ஆலங்கம் இடிபடாமல் அது சுட்டரிக்கப்படாமல் பாதுகாத்து அதை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆத்துமாவை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். உங்கள் ஆத்துமாவில் இதில் எங்கெங்க குறை இருக்கோ அதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அருமையான இந்த நாளிலே ஆண்டவரே, எங்கள் அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்கு முன்னாய் இடிந்து கிடக்கிற எங்கள் ஆத்துமா கட்டி எழுப்பப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்கு நாங்கள் தவறி இருக்கிறோம் என்பதை என் தேவன் எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்தி இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அதை சரி செய்து கொண்டு ஆண்டவரே எருசலேமாகிய எங்கள் ஆத்துமா கட்டி எழுப்பப்பட கர்த்தர் நீங்கள் உதவி செய்கிறதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் எல்லா நம்பிக்கையும் கர்த்தர் மேலேயே வைத்து கர்த்தர் எனக்கு இந்த நன்மை செய்வார் என்ற விசுவாசத்தோடு புறப்பட்டு போக நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று அப்பா இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய ஆத்துமாவையும் நீங்க திருப்தி ஆக்குங்க. அன்று அவர்கள் ஜெபத்தை நீங்க கேளுங்க ஆண்டவரே. அவங்கள் ஆத்துமாவில் இருக்கிற வெறுமையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அவர்கள் பாடி துதிக்கும்படி அவர்கள் ஆத்துமாவை அன்று நினமும் கொழுப்பும் உண்டது போல புஷ்டியாக்குங்க ராஜா. கர்த்தர் இவர்களுடைய வார்த்தையினாலே அவர்கள் இருதயம் தகப்பனே சந்தோஷம் அடையட்டும், கம்பீரம் அடையட்டும் ஆண்டவரே. ஆத்துமாவிலே தகப்பனே ஒரு தகப்பனே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. துதியோடு உம்முடைய வாசல்களில் பிரவேசிக்கத்தக்கதா உம்முடைய பிள்ளைகளுடைய தகப்பனை இருதயத்திலே சந்தோஷத்தை ஆத்மாவிலே சந்தோஷத்தை நீங்க வைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவர். தேவன் நடத்தும் எல்லா கவலை கண்ணீர் வருத்தம் அன்று எல்லாம் இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக ராஜா, நீங்கி போவதாக ஆண்டவர். உம்மை உண்மையாய் ஆராதித்து உண்மையாய் ஜெபித்து உம்மை அறிந்து கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. காவல் இருதயத்தை காவல் பண்ணி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக ராஜா. பிள்ளைகளுடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்ருவானுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே தகர்க்கப்பட்டு போவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் தலையின் மேல் இன்றைக்கு நீங்க வைத்து அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெயில் பிள்ளைகளை பாதிக்காதபடி, சேதப்படுத்தாதபடி நீங்க காத்து கொள்ளுங்க. அன்றே யாரோடைய இருதயமெல்லாம் ஆத்துமாவெல்லாம் கரைப்பட்டு இடிக்கப்பட்டு ஆண்டவரே அது தேவனோடு ஐக்கியப்படாமல் இருக்கிறதோ அவங்க இன்றைக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளோட ஐக்கிய அப்பா என் தேவனோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவர். இந்த உறவை தடை செய்திருக்கிற எல்லா சத்துருவானுடைய கிரியைகள், மாம்சிக எண்ணங்கள், சிந்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகி போவதாக. ஒருவேளை இந்த ஆராதனைக்கு அவர்கள் வராதிருக்கலாம் தகப்பனே, அவர்கள் மேல் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கர்த்தாவே இரக்கம் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்க. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி அப்பா, துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென், ஆமென். அல்லேலூயா.